தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் பாஜக மற்றும் பிரதமர் மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கண்ணனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணிக்கும் தமிழ்நாடு அணிக்குமான நேரடி போர் என்றார். மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை வழங்காமல் தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், கடந்த மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கென எந்த ஒரு புதிய திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் தமிழ்நாடு என்ற வார்த்தையே இடம்பெறவில்லை என்றும் சாடினார். நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்றார், இந்த சட்டமன்ற தேர்தல் இந்தியா டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா, டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு எதுவும் தர்றதில்ல, நம்ம கேட்கிற நிதி கொடுக்கல. போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் இல்ல, தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல, தமிழ்நாடுங்கிற வார்த்தையே பட்ஜெட்ல இல்ல. தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கிற பாஜகவை தமிழ்நாடு புறக்கணிக்கவா வேணாமா? தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணித்து வரும் பாஜகவை தமிழ்நாட்டு மக்களும் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் பாஜக மற்றும் பிரதமர் மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி என விமர்சித்த உதயநிதி, ஜெயலலிதா, சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் என தொடங்கி தற்போது டெல்லியில் பிரதமர் மோடி வரை அனைவர் காலிலும் விழுந்து இபிஎஸ் அரசியல் செய்வதாக சாடினார். பதவிக்காக யாருடைய காலையும் பிடிக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. முதல்ல அந்த அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும், ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்து போன பிறகு டேபிளுக்குள்ள பூந்து போய் தவழ்ந்து போய் சசிகலா அம்மா காலு, அப்புறம் அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் காலு, அப்புறம் அவர் காலை வாரி விட்டுட்டு ஓபிஎஸ் காலு. இப்ப ஓபிஎஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்ப எல்லா காலையும் விட்டுட்டு நேரா போய் டெல்லியில மோடியோட காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தோல்வி பயத்தின் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் விளிம்பிற்கு சென்று என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசி வருவதாகவும், அவருக்கு சுயமரியாதை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாது என்றும் கூறினார். வார்த்தைக்கு ஒரு ஸ்பெல்லிங் கூட தெரியாத ஒருத்தர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தெரியும் பேசிருக்காரு. காலைல என் பேரை சொல்லாம சொல்றாரு, இவன் இருந்து என் உயர வாங்குறான் அப்படின்ட்டாரு. அப்படியே சொல்லிட்டாரு. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. தோல்வி பயம் வந்துருச்சு. எங்க போனாலும் மக்கள் சொல்லிட்டாங்க, மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. மீண்டும் திமுக ஆட்சி அமைய போவது உறுதி. செஞ்சு காட்டுவோமா?